Hi, belated Diwali to all. நான் தீபாவளிக்கு எடுத்த வீடியோஸ் தான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி போச்சு உங்களுக்கெலாம் தீபாவளி? எங்களுக்கு நல்லா போச்சு. வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்ச்சேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து அதிரசம். ஏன்னா நிறைய பேருக்கு தரணுன்றதால ஆர்டர் வாங்கிட்டோம். தென் கண்டினியூவாக நாங்கள் என்னதுக்கு வந்தோன்னா தீபாவளி கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வாங்கின அதிரசத்தெல்லாம் பேக் பண்ணோம். ஏன்னா இங்கே நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாேருக்கும் தரணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் அந்த மாதிரி 2 ஸ்வீட்டு ஒரு காரன்ற மாதிரி ப்ரொசீஜரில் 3 பேக்கிங்ஸாக செப்பரேட்டாக போட்டு எல்லாருக்குமே கொடுத்தோம். அதை வந்து சண்டே நைட்டு தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு வாங்கினது எல்லாமே நைட்டே உட்காந்து பேக் பண்ணிட்டோம், நானும் என்னோடய ஹப்பியும். அப்புறம் பேக் பண்ணிவிட்டு அதோடு வந்து என்ன பண்ணோன்னா பேக்கிங் லிஸ்ட்டெல்லாம் ஆக்சுவலி எடுத்துட்டோம். எத்தனை பேருக்கு தரணும் அதெல்லாமே கண்டினியூஸாக கவுண்ட் பண்ணி தான் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் பேக் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ்லேயும் அதை நாங்கள் செக்யூர் பண்ணி வச்சிட்டோம். திரும்ப மார்னிங் எழுந்த உடனே வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆனதுனால இது ஈவினிங் மற்றப்போ தான் சரி தீபாவளி ஸ்டார்ட்னால அதை கிளிப்பிங்ஸ் ஃபஸ்ட்டு வச்சேன். சண்டே ஈவினிங்கே நாங்கள் பர்ச்சேஸ் போனோம். எதுக்கு போனோன்னா எங்கள் மாமனாருக்கு வேஷ்டி துண்டுலாம் அதை எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ பாண்டி பஜார் செம்ம கிராண்டாக இருந்துச்சு இந்த மாதிரி. தென் மார்னிங் எழுந்துட்டு அதிரசத்துக்கு தேவையான மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அதிரசத்துக்கு பாகுக்கு வெல்லம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெல்லம் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு எங்கள் அம்மா எங்கள் மாமியார்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் மஞ்சள் பிடிச்சி வைப்போம்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அதையும் செஞ்சுட்டு ஸோ நான் பாகு வைக்க ரெடி பண்ணிட்டேன். பாகுக்கு இந்த சட்டி தான் வைப்போம் நாங்கள். இதில் வச்சது தான் எங்களுக்கு நோன்பு எடுக்க வழக்கம் எங்கள் மாமியார் வீட்டில். ஸோ அதை பண்ணிட்டோம். பாகு எடுத்தது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது ரொம்ப பத்திரமா எடுக்கணும். தென் பாகு எடுத்துகிட்டு அதை நல்லா கலரி விட்டு ஒரு 5 ஹவர்ஸ் நாங்கள் வச்சிட்ருந்தோம். நல்லா ஊறினா தான் அதிரசம் நல்லா வருன்றனால அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ் வெடிக்க போயிட்டோம். நாங்கள் கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டு ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் குபேர பூஜையும் லக்ஷ்மி பூஜையும் பண்ணலான்ட்டு வி பிளான்டு. அதுக்கேற்ற மாதிரி தியாஸ்லாம் நானே ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணி என்ட்ரன்ஸில் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. மகாலட்சுமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு குபேரனையும் கும்பிடணும்னு சொன்னாங்க தீபாவளி ஈவினிங், அதையும் கும்பிட்டுட்டோம். இவர் தான் என்னோடய மாமனார். இவருக்கு தான் மார்னிங் வந்து நாங்கள் படைச்சிட்டு படைச்ச இடம் இது தான், அது எப்போவுமே இருக்கிற ஃபோட்டோ. அதுக்கப்புறம் குபேர பூஜை லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணது வீடியோஸ் வச்சுருக்கேன். அது என்னோடய சிவலிங்கம், நந்தி பகவான், அப்புறம் சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லோரும் நான் வச்சுருக்கிற சாமிலாம் காட்டியிருக்கேன். வெள்ளி காயினும் வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் இதுதான் வாங்கினோம், எதிர்ச்சியாக தான் வாங்கினோம். பட்டு தீபாவளி நல்ல நாள் வருதுனால அங்கே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மகாலட்சுமியும் நல்லபடியாக கும்பிட்டுட்டோம். தங்கத்தை விட வெள்ளி வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம் சொன்னாங்க. ஸோ ப்ரிஃபரபிளாக அதுவும் கிடச்சிது எங்களுக்கு டைமிங்லி. ஸோ நல்லபடியாக தீபாவளிக்கு கும்பிட்டுட்டு தென் ஈவினிங் கிராக்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு நைட்டு அதிரசம் சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 5 to 6 ஹவர்ஸ் ஊறினதுனால நான் அதிரசம் தட்டிட்டு ஒரு 5 தட்டிட்டு எண்ணெயை நல்லா மீடியமாக காய்ச்சிட்டு அதிரசம் சுட போயிட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அதிரசம் செஞ்சது. அம்மாவை கேட்டு அப்புறம் மாமியார் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஈவன் யூடியூப்ஸையும் நிறைய வீடியோஸ் செக் பண்ணி கரெக்டாக தான் எடுத்தேன். பை காட் கிரேஸ் நல்லபடியாகவும் அதிரசம் வந்துச்சு. எங்களுக்கு வந்து கணக்கு எல்லாமே 21 வைக்கணும். வெளியே கொடுக்கறதுக்குலாம் வேணால் நம்ம வாங்கி வைக்கலாம், பட் ஆனால் வீட்டில் நோன்பு எடுக்க நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சேன். நிஜமாகவே நல்லபடியாக வந்தது. அதிரசம் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக கௌரி நோன்பு எடுத்தாச்சு. எங்களுக்கு நோன்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீபாவளினா எங்களுக்கு நோன்பு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச இதுதான். எனக்கு சுவாமி விஷயம்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் தீபாவளியும் ஒரு ஃபெஸ்டிவல். நோன்பு நல்லபடியாக நோன்புக்கு அதிரசம் தீபாவளி நைட்டு எல்லா அதிரசையும் சுட்டு கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம். எங்களுக்கு வந்து எண்ணிக்கைன்றதுனால 21 ஃப்ளவரு, வெத்தலை பாக்கு, பழம் எல்லாமே 21 வைக்கணும். எங்களுக்கு அதிரசம் மட்டும்தான் வழக்கம். சில பேரெல்லாம் வந்து இது வைப்பாங்க, முறுக்கு, காரம். அதான் நாங்கள் அதிரசம் மட்டும் தான் வச்சு கும்பிடுறது எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock எழுந்திரிச்சிட்டு நோன்புக்கு எங்களுக்கு முறம் தான் வழக்கம். அந்த நோன்பு முறம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதிரசம் 21 எடுத்து வச்சது, நோன்பு கயிறு, கௌரி அம்மாவுக்கு வாங்கின மஞ்சள் குங்குமம் எல்லா செட்டையும் பத்திரமா எடுத்து வச்சு அந்த ரெட் கலர் வந்து என் பையனுக்கு அது ஸ்பெஷலுன்னு சொன்னாங்க. வீட்டில் பிறந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு கட்டுறதான். தென் நாங்கள் காரணேஸ்வர் கோயிலுக்கு தான் போவோம் சைதாப்பேட்டில். அங்கே சூப்பர் வியூ இருக்கும். இயர்லி மார்னிங்கே போயிட்டோம் நாங்கள். 3 o'clock ரெடி ஆனதில் 5:15 கோவில் இருக்கும். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.